வரி பணம் வாங்க வந்தேன். தர முடியாது. காரணம்? இது எனது நாடு. இங்கு நான் தான் அரசன். பிறகு எதற்கு பிழைக்க வந்த பிச்சைக்காரர்களுக்கு வரி பணம்? ஆம், அதுதான் தவறு. நீ சோற்றில் உப்பு சேர்த்துக் கொள்வது உண்மை என்றால் வாங்கிய வரி பணத்தை அப்படியே திரும்ப கொடுத்து விடு. நீ அழிய போகிறாய். அதற்கு முன் உங்களை அஸ்திவாரத்தையே காலி செய்து என்னையே காலி செய்ய துணிந்து விட்டாயா? உங்களை என்ன, இந்த மண்ணுக்கு துரோகம் செய்யும் எண்ணத்தோடு எந்த துரோகி வந்தாலும் சரி அடித்து துவம்சமாக்கி விடுவேன். இனி என்ன இருக்கிறது என்னிடம் இழப்பதற்கு? தம்பி, இது காக்கையின் கூட்டில் வளர்க்கப்பட்ட குயிலாக இருந்தால் பரவாயில்லை. கழுகின் கூட்டில் வளர்க்கப்பட்ட குயில். அந்த கழுகுக்கே பலியாகிவிட்டது தம்பி. പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മൾ ഇന്ന് റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് ഇംസെ അരസൻ 23-ാം പുലിക്കേസി മൂവിയിലെ നെക്സ്റ്റ് സീനാണ്. അപ്പൊ നമ്മളെ കഴിഞ്ഞ സീനിലൊക്കെ കണ്ടിട്ടുണ്ടായിരുന്നു. അവർ ഏകദേശം ആള് മാറി. മറ്റേ ശരിക്കും രാജാവ് കാരാഗ്രഹത്തിലാണ് കിടക്കുന്നത്. പക്ഷെ നമ്മൾ പറയില്ല, പക്ഷെ അവകാശി തന്നെയാണ്. രണ്ടുപേർക്കും അവകാശമുള്ള ആ ഒരു കസേര തന്നെയാണ്. പക്ഷെ എന്താ പറയാ, നമ്മൾ പറയില്ലേ മുന്നേ ആ ഒരു സാഹചര്യത്തിന്റെ സംഭവത്തിൽ ആ സമയത്ത് നമ്മുടെ രാജഗുരു വില്ലനായിട്ട് വന്നിട്ട് കുറെ സംഭവങ്ങളൊക്കെ ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. ഇനി അറിയേണ്ടത്, ഇനി രാജഗുരുവിന്റെ വില്ലത്തരങ്ങൾ ഉണ്ടാവോ, എപ്പോഴായിരിക്കും ഇത് കണ്ടുപിടിക്കപ്പെടുന്നത്, ഇവർ രണ്ടുപേരും മീറ്റ് ചെയ്യും, എന്തായിരിക്കും സംഭവിക്കുന്നതൊക്കെയാണ്. പിന്നെ അത് മാത്രമല്ല ആ ഒരു കോമഡി എലമെന്റിൽ തന്നെയാണ്. എന്തൊക്കെ പറഞ്ഞിട്ടെങ്കിലും നമ്മുടെ പുലിക്കേസി തന്നെ കേട്ടോ നമ്മളെ ചിരിപ്പിക്കുന്നത്. ചിരി കാരണം പ്രത്യേകിച്ച് കഴിഞ്ഞ പ്രാവശ്യത്തെ കരടി സീനടക്കം എനിക്കൊന്ന് അതിന്റെ ഇടയിൽ ആ ഒരു ഫ്ലാഷ് ബാക്ക് കാണിച്ചു തന്നെ അതിനായിരിക്കും. കാരണം ആ ഒരു കോമഡി എലമെന്റ് ഒന്നും കൂടി കൊണ്ടുവരാൻ വേണ്ടിയിട്ട്. പിന്നെ അതുപോലെ തന്നെ മറ്റേ സഹോദരന് ഓൾറെഡി അറിയാം ഈ കാര്യം, ഈ ബ്രദറാന്നുള്ളത്. പക്ഷെ ഈ ബ്രദറിന് അറിയില്ല, പുലിക്കേസിക്ക് അറിയില്ല. അപ്പൊ അതെപ്പോ അറിയുന്നുള്ളത് നമുക്ക് നോക്കണം. നമുക്ക് എന്തായാലും നേരെ സീലിട്ട് പോകാം. തുടങ്ങാം. അതവിടെ ഒരു സോങ് ഇട്ട് കൊടുത്തല്ലേ. அரசே, ராஜகுரு அறையிலிருந்து அமைச்சர் வந்துள்ளார். அப்படித்தானே? ஆமண்ணா. எதையாவது உளறி கொட்டியிருப்பார். பரவாயில்லை, நாம் எதற்கும் தயாராக இருப்போம். வணக்கம் அண்ணா. தங்களை காண நிக்சன் துரை வந்துள்ளார். நிக்சன் மற்றேது தளபதி அவர்களே, நிக்சன் விஷயம் ராஜகுருக்கு தெரிய வேண்டாம். உத்தரவு மன்னா. மன்னா, ராஜகுருவிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிடலாமே, நம் நன்மைக்காக. அப்படியா? தளபதியாரே, அமைச்சர் நல்ல யோசனை கூறுகிறார். தக்க சமயம் பார்த்து இவர் கலையை முடித்து விட்டால் பல யோசனை மன்னா. நான் வரவில்லை. இலை விட்டு விடுங்கள், இலை விட்டு விடுங்கள், இலை விட்டு விடுங்கள். நல்ல സമയം നോക്കി കൊന്നാലോ. എന്തെങ്കിലും ചെയ്യേ துரை அவர்களே. ചിലപ്പോ உன் பெயர் தான் நிக்சனோ? என்ன புலிகேசி, என்ன ஆச்சு உனக்கு? நாம தான் அடிக்கடி சந்திக்கிறோமே. அடிக்கடி சந்தித்தால் என்ன? நேற்று நீ பார்த்த புலிகேசி வேறு, இன்று நீ பார்த்து கொண்டிருக்கின்ற புலிகேசி வேறு. உன் வரவேற்பே சரியில்லை. அயோக்கியர்களை வரவேற்கும் தவறான பண்பு எங்கள் இனத்திற்கே இல்லை. நிஜமா பேசுறேன். அதற்கு மேலும் பேசுவேன். வந்த விஷயத்தை சொல். வரி பணம் வாங்க வந்தேன். தர முடியாது. காரணம்? இது எனது நாடு. இங்கு நான் தான் அரசன். பிறகு எதற்கு பிழைக்க வந்த பிச்சைக்காரர்களுக்கு வரி பணம்? ஆம், அதுதான் தவறு. நீ சோற்றில் உப்பு சேர்த்துக் கொள்வது உண்மை என்றால் வாங்கிய வரி பணத்தை அப்படியே திரும்ப கொடுத்து விடு. நியாயம். உன் மனசை யாரோ மாத்தி விட்டாங்க. சுய புத்திக்காரனுக்கு சொல் புத்தி தேவையில்லை. மோத நினைக்கிறியா? எச்சரிக்கிறேன். சரி ஊர்பில் கேசி, ரெண்டு பேரும் ஏதோ டென்ஷன்ல பேசிட்டோம். வரி பணம் இப்போ கொடுக்க போறியா இல்ல அப்புறம் கொடுக்கறியா? தடவி கொடுத்தால் வாளாட்டி விடுவோம் என்ற மமதையா? நிக்சன் துரை, தடவி கொடுத்து வரி பணம் தர முடியாது. கட்டே பொம்மை நீ இப்படித்தான் பிடிவாதம் பண்ற. ஏன் வரி பணம் தர முடியாது? பார்த்து கேட்கிறாய் வரி. எதற்காக கேட்கிறாய் வட்டி? எங்கள் விளைச்சலிலும் அறுவடையிலும் உனக்கு என்ன பங்கு இருக்கிறது? இங்கு நாங்கள் விதையிட்டு ஏர் பிடித்த நேரத்தில் நீங்களோ காட்டிலே யானை, குதிரை, எருமை தலையெல்லாம் வேட்டையாடி சேர்த்தீர்கள். இங்கு நாங்கள் வயலுக்கு நீர் பாய்ச்சிக் கொண்டிருந்த நேரத்தில் நீங்களோ கடற்கரையில் கும்பல் கும்பலாக, அதுவும் அம்மனமாக சூரிய குளியல் குளித்துக் கொண்டிருந்தீர்கள். இங்கு விளைச்சலுக்காக தண்ணீருக்கு ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே நீங்களோ இமயமலை சாரலிலே கம்பளி புகுந்து கொண்டு
சோமபானத்தை பருகிக் கொண்டிருந்தீர்கள். பிறகு எந்த முகத்தோடு நாங்கள் அறுவடை செய்யும் நேரத்தில் மட்டும் வந்து திருவோடு என்று திமிராக பிச்சை கேட்கிறீர்கள். வெக்கம் கெட்டவர்கள். ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு நாட்டையால வரி பணம் ரொம்ப முக்கியம். உனக்கு மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் பத்தி ஏதாவது தெரியுமா? இந்த உலகத்துக்கே அர்த்த சாஸ்திரமும் திருக்குறளும் தந்த எங்களிடமா மேனேஜ்மெண்ட் பற்றி பேச? உனக்கு தெரிந்த ரூல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், டாக்ஸ் அண்ட் இன்கம், இதன் எல்லா உள்பிரிவுகளையும் நானும் அறிவேன். வரி வருவாய் தான் ஒரு அரசாங்கத்தின் முதல். ஆனால் இப்போது உனக்கு வரி தர முடியாது என்பதின் நோக்கம், எங்கள் நாட்டிற்கு பிழைக்க வந்த நாடோடு நீங்கள் ஏன் எங்களை ஆள வேண்டும் என்பதுதான். நான் வரி தர மறுப்பது போல் இங்கு எல்லோரும் மறுத்து விட்டால் உன் சாம்ராஜ்யம் சரிந்து விடும். இங்கிருந்து ஓட ஓட அடித்து விரட்டிய பின் எங்களை நாங்களே ஆளும் போது எல்லாவற்றையும் சரி செய்து கொள்வோம். கொண்டு ஓடும். ரொம்ப கோபக்காரர். அவர் கபாலமோடு இந்த சோழபுரம் மண்ணில் தான் கலந்து விழும் என்று சந்திக்க போற என் குல பெண்களுக்கு துவைப்பதற்கு கல்லில் எடுத்து வா, எடுத்து வா. ஆரவமா போடா வெளியே. வெளியே போடா பரதேசி. வெளியே போடா பரதேசி. ഇതാണ് ഈ രാജാവ് സ്ട്രോങ് ആയത്. വെൽക്കം വെൽക്കം. വാരുங்கள் ലക്ഷ്മണരാവ്. புலிகேசி, துரைக்கு வரிகட்ட முடியாது என்று சொல்ல நீ யாரடா? அவன் இவன் என்ற எகத்தாளம் வேண்டாம். நான் அரசன். நான் ராஜகுரு. அப்படி என்றால் ஆலோசனை தேவைப்படும் போது மட்டும்தான் தாங்கள் பேசுகிறேன். என்னை மதிக்க மாட்டாய். உங்களுக்கு மரியாதை கொடுத்துத்தான் வெள்ளையனை இந்த அளவோடு விட்டேன். இல்லை என்றால் அவன் முகவாய்க்கட்டையை பிளந்திருப்பேன். என் சுயரூபம் உனக்கு தெரியாது. என்ன மிரட்டலா? என்ன செய்வீர்கள்? என் அனுபவத்திற்கு முன் நீ தூசி, என் வீரத்திற்கு முன் உங்கள் அனுபவம் தூசி. என் மறுபக்கத்தை நீ பார்த்ததில்லை. சில நல்லவர்களுக்கு தான் கெட்டவர்கள் என்ற மறுபக்கம் இருக்கும். உங்களுக்கு என்ன நல்லவர் என்ற மறுபக்கமா இருக்க போகிறது? நீ அழிய போகிறாய். அதற்கு முன் உங்களை அஸ்திவாரத்தையே காலி செய்து என்னையே காலி செய்ய துணிந்து விட்டாயா? உங்களை என்ன, இந்த மண்ணுக்கு துரோகம் செய்யும் எண்ணத்தோடு எந்த துரோகி வந்தாலும் சரி அடித்து துவம்சமாக்கி விடுவேன். சந்திப்போமடா, சந்திப்போம். கண்டிப்பாக சந்திப்போம். രാജഗുരു മാറിയാ ഇല്ലേ? ഇല്ല വെറുതെ മറ്റേത് ഷോ പട്ടി ഷോ. யார் செஞ்ச புண்ணியமோ நம்ம அரசருக்கு நல்ல புத்தி வந்து நான் தான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறேன். என்ன அரசர் ஆண்டு கொண்டிருக்கிறாவா? எந்த அரசன்? எந்த அரசரா? நமது புலிகேசி அரசர் தானா? ஏதோ விசித்திரமா கேட்கிறாய். இல்லங்க, அரசர் ஏதோ வெளியூருக்கு போனதாக சொன்னார்களே. அவர் இந்த ஊரை இரண்டில் ஒன்று பார்க்காமல் எந்த ஊருக்கும் செல்ல மாட்டார். கொண்டு வேலையை பார். நம்ம அரசர் அணைப்பு கிட்ட தண்ணிக்காக பேசினாரு பாரு, அது பெரிய விஷயம். அணையப்பட்ட பேசியாச்சா? ஏன்டா அதிர்ச்சியில போறதானே? எதுக்குடா அடிக்கடி அதிர்ச்சி ஆயிட்டு இருக்க? இல்லங்க, என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டங்க. அரசர் அணைப்பு கிட்ட பேசியாச்சு, ஜாதி சண்டை மைதானத்தை எரிச்சாச்சு, அந்த புறத்தை பள்ளிக்கூடமாக்கியாச்சு, அக்கா மாலா கப்சிய மிச்சம் இல்லாம ஒழிச்சாச்சு, கழ்வர்களை எல்லாம் குறவலைய நெரிச்சி பாதாள சிறையில அடைச்சாச்சு. இதோட வேற என்ன நீ தெரிஞ்சுக்கணும் சொல்லு. ஏங்க இவ்வளவு யார் செஞ்சா? நம்ம 23ஆம் புலிகேசி அரசர் தான்டா. புலிகேசியா? மறுபடியும் அதிர்ச்சியாடா. தெரியாம போங்கய்யா, போங்க. அவன் கிடக்குற வர 23ஆம் புலிகேசியா? நாம இங்க இருக்கும்போது அங்க தளபதி வீட்டுக்கு வருகிறார். சீக்கிரம் போ. പോവോ നീ ഇവിടുന്ന്? ஒவ்வொரு நொடியும் ஆபத்து. திட்டமிட்டபடி எல்லாவற்றையும் கச்சிதமாக செய்து முடிக்க வேண்டும். അവിടെ ആരാ ഉള്ള? ആരോട് സംസാരിക്കുന്നു? വന്നല്ലോ. വന്നു ரத்தை மண்டையா, அந்த கைவனுக்கு நீதான் உணர்ந்தையா? ഓ വരെ ഇതെടുത്തിട്ട് വരാടാ. என்னை போல் வேடமிட்டு ஆட்சி செய்யும் திருட்டு அரசனே, அம்மி வந்த காக்கை போல் ஆக்கி விட்டாயடா என்னை.
என்று நீ மரணப்படுக்கையை தடவு போகிறாயா பரவமா? அமருங்கள். உக்ரபுத்தா, அப்பா நீதான் அரசன் 23ஆம் புலிகேசியின் உடன் பிறந்த தம்பி. എല്ലാരും വന്നില്ലേ? அகண்ட முத்து எல்லா உண்மைகளையும் சொன்னான். அச்சு அசலாக உன் அண்ணனை போலவே இருக்கிறாயப்பா. தம்பி തമ്പി இரட்டை குழந்தைகளாக நீங்கள் பிறந்ததை யாருக்கும் சொல்லாமல் உன்னை மட்டும் பிரித்து சங்கிலி மாயன் உன்னை ஆற்றோடு அனுப்பிவிட்டான். எந்த உதவியும் கேக்குதுண்டல்ல? செய்யாத பாவி ஆகிவிட்டேனப்பா. என் அம்மா தான் ஒரு பக்கம் முடங்கி கிடக்கிறார் என்றார், மறுபக்கம் என் அண்ணன் புலிகேசி மோசமான மனிதனாகிவிட்டாரப்பா. ആ உண்மைதான். அதற்காகத்தான் அவரை தெரிந்தே சிறை வைத்தேன், திருத்துவதற்காக. മനസ്സിലായി. பாவம் புலிகேசி, அவன் நல்லவன். உன் அன்னையை முடமாக்கியது காலத்தின் வீழ்ச்சி. உன் அண்ணனை முடமாக்கியது உன் மாமனின் சூழ்ச்சி. வெள்ளையர்களோடு நெருங்கிய உறவு வைத்திருந்த சங்கிலி மாயன் தான் உங்கள் தந்தை மொக்கையப்பரை கொல்ல திட்டம் தீட்டிக் கொடுத்தவன். ഓ அதன் பின் அரசியாரோ தம் கணவரின் ஆசையை நிறைவேற்ற தாமே தலைமையேற்று போருக்கு சென்றார்கள். போரில் தோல்வி. அந்த வீர தமிழச்சி அந்த தோல்வியின் எதிரொலியாக 12 ஆண்டுகள் படுக்கையில் கடந்தார்கள். ഓ நாற்காலியிலேயே துவண்டு கிடக்கும் அவல நிலைமை. பாவம் புலிகேசி, சின்ன குழந்தை. டேய், അന്ന് മുതലേ റോൾ ചെയ്ത് തുടങ്ങി. அந்த Control. அரக்கனின் கைகளில் சிக்கி ஒரு பொம்மையாகவே மாறிவிட்டான். ഓ ആദ്യം പഠിക്കാനൊക്കെ നോക്കിയായിരുന്നു. புலிகேசியின் சொந்த அண்ணன், அவரை நான் காப்பாற்றியே தீர வேண்டும். ஜாக்கிரதை உக்ரபுத்தா, அவன் தன்னிலை அறியாதவன். சரியாக சொன்னீர்கள். ഓ വന്ന് 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 புலிகேசி தேவையில்லை தலைவர், நீங்கள் பேசியது எல்லாவற்றையும் கேட்டேன். ഉം. ഓ ഇനി ആ ഒരു ആ தம்பி, தோளுக்கு தோளாக என்னை போலவே ஒரு தம்பி, என் அண்ணன், இந்த நாட்டின் மன்னன். தம்பி, அண்ணா, நாம் ஒரு தாய் வயிற்று மக்கள். காலத்தின் கோலம் நம் சகோதர வாழ்க்கை இழந்து விட்டோமே தம்பி. இழக்கவில்லை அண்ணா, உங்கள் நிலையை நீங்கள் உணர்ந்து விட்டால் இழந்ததை விட அதிகமாக பெறலாம். இழந்ததை எப்படி தம்பி பெற முடியும்? இனி என்ன இருக்கிறது என்னிடம் இழப்பதற்கு? ஓ தம்பி, இது காக்கையின் கூட்டில் வளர்க்கப்பட்ட குயிலாக இருந்தால் பரவாயில்லை, கழுகின் கூட்டில் வளர்க்கப்பட்ட குயில். அந்த கழுகுக்கே பலியாகிவிட்டது தம்பி. ஓ, performance. கழுகுகள் எல்லாம். சரி விடு, நீதான் எல்லாவற்றையும் சரி செய்து விட்டாயே. தம்பி உடையார் படைக்கு அஞ்சான். ആള് മനസ്സിലാക്കി. நன்றி, ஆனந்தம். நீங்கள் இருவரும் சேர்ந்து விடுவீர்கள் என்பது எனக்கு தெரியும். எப்படி தெரியுமாப்பா? எப்படி தெரியும்? கேட்பது சுலபம். இரட்டை குழந்தைகள் பிறந்து விட்டால் திரைக்கதையில் வேறு என்னதான் செய்ய முடியும்? என்னப்பா? உங்கள் அது ஜாதகங்களை comedy. பின்னால் நீங்கள் இருவரும் இணைவீர்கள் என்பது எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். இனி ஆக வேண்டியதை கவனிப்போம். நாளை அந்த எட்வர்டு வருவதாக செய்தி வந்துள்ளது. யாருங்க? உடைகளை எடுத்து வாருங்கள். அண்ணா, நான் போய் புரட்சிப்படை மூலம் மக்கள் சக்தியை ராஜகுருவுக்கு எதிராக ஒன்று திரட்டுகிறேன். நீங்கள் உடனே அரண்மனைக்கு செல்லுங்கள். യെസ് തിരിച്ച് അങ്ങോട്ട് പണിയെടുക്കാൻ വേണ്ടി പോവാണ്. ഡ്രസ്സൊക്കെ ഇടാൻ പോവാണേ. ആ, ആ. 2 പുള്ളിക്കേസ് ഉണ്ടാവും ഇനി. രണ്ടുപേരും ഉണ്ടാവും. 2 ഡ്രസ്സിലായിരിക്കും ചിലപ്പോ. മറ്റേ ആൾക്കാർ ഫുൾ കൺഫ്യൂഷൻ ആവില്ലേ? അമ്മ. அம்மா, நான் உங்களுக்கு செய்த அவமரியாதைகளுக்கு எனக்கு என்ன தண்டனை கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்வேன். ഇത് മറ്റേ പുള്ളിക്കേസ്. நம்மிடம் மறைக்கப்பட்ட ஒரு அன்பு புதையலை நாளை காலை தங்களுக்கு பரிசாக அளிக்கின்றேன்.
இருக்கட்டும் என்ன விஷயம்? ஒரு சின்ன சந்தேகம். சின்னது பெரியது என்ற பாகுபாடெல்லாம் வேண்டாம் அப்பா. அர்த்தராத்திரி ஆனாலும் மடாரண்டின் கதவை தட்டலாம். சொல் 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 சொல். இதுதான் ஏனடா எதற்காக? പണി 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 പണി. പക്ഷെ അത് കണ്ടായിരുന്നു നമുക്ക് പക്ഷെ ആള് പോകുന്നുണ്ട്. ആ